மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். மன்னார் படுகையில் 2 பில்லியன் பீப்பா எண்ணெய் பெட்ரோலிய ஆய்வு உரிமங்கள் வழங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது எரிசக்தி அமைச்சு. இலங்கையின் எரிசக்தி எதிர்காலத்தில் புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் வகையில் மன்னார் படுகையின் சுமார் 34,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களின் பெட்ரோலிய அகழ்வாராய்ச்சிக்காக திறக்கப்பட்டுள்ளது. 2026 இலங்கை பெட்ரோலிய அகழ்வாராய்ச்சி அனுமதி பத்திரங்கள் வழங்கும் சுற்று நேற்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதன் கீழ் மன்னார் படுகையில் உள்ள 4 அகழ்வாராய்ச்சி பகுதிகள் சர்வதேச நிறுவனங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. தற்போதுள்ள புவியியல் தரவுகளின் அடிப்படையில் மன்னார் படுகையில் சுமார் 2 பில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெயும் 9 டிரில்லியன் கன அடி இயற்கை எரிவாயுவும் இருக்கக்கூடும் என அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். இந்த திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு தெமட்டகொடையில் உள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைமையகத்தில் நடைபெற்றிருந்தது. எரிசக்தி அமைச்சர் அனுர கருணா திலக உள்ளிட்ட அமைச்சர்கள், இலங்கை பெட்ரோலிய மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகள் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். மன்னார் படுகையில் மேற்கொள்ளப்பட்ட முந்தைய அகழ்வாராய்ச்சிகளின் இயற்கை எரிவாயு மற்றும் திரவ ஹைட்ரோ கார்பன்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் மன்னார் படுகையின் மிக குறைந்த பகுதியே இதுவரை ஆராயப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் நவீன புவியியல் ஆய்வு முறைகள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் புதிய ஆய்வுகள் மூலம் இந்த வளங்களின் உண்மையான அளவை மதிப்பிட திட்டமிடப்பட்டுள்ளது. அதேவேளை சர்வதேச நிறுவனங்களுக்கு ஏற்கனவே சேகரிக்கப்பட்டுள்ள மன்னார் படுகை தொடர்பான புவியியல் தரவுகளை பெற்றுக்கொள்ளவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை தற்போது எரிசக்தி தேவைக்காக இறக்குமதி செய்யப்படும் பெட்ரோலியத்தின் பெருமளவு தங்கியுள்ள நிலையில் மன்னார் படுகையின் குறிப்பிடத்தக்க எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் உறுதி செய்யப்பட்டால் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்திற்கும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கொதித்தெழுந்த காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள். போலீசார் குவிக்கப்பட்டதால் பதட்டம். OMPயின் ஏமாற்று நாடகம் இனியும் வேண்டாம். இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது? இந்த கோரிக்கையை முன்வைத்து யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகமான OMPயின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நிகழ்வொன்று நடைபெற்றிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு இழப்பீடு வழங்குவதையோ மரணச் சான்றிதழ்களை வழங்குவதையோ தாங்கள் ஏற்கப் போவதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருந்தனர். எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதே எங்களுக்கு தேவை, உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இராணுவத்தினரிடம் தமது உறவுகளை ஒப்படைத்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களின் நிலை குறித்து முழுமையான உண்மை வெளிக்கொணரப்பட வேண்டும் என்றும் பொறுப்புக்கூறல் மற்றும் நீதி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். போராட்டம் நடைபெற்ற பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டதால் அங்கு சற்று பதட்டமான சூழலும் ஏற்பட்டிருந்தது. இதனிடையே சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச மாநாடு ஒன்றும் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார்கள் மீது தாக்குதல் சம்பவத்தை தனது தொலைபேசியில் ரசித்துக் கொண்டிருந்த நீதி அமைச்சரின் மனிதநேயமற்ற செயற்பாடு. கண்டனத்தை வெளியிட்டார் MA சுமந்திரன். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் தாய்மார்கள் மீது போலீசார் மேற்கொண்ட வன்முறை தாக்குதலுக்கும் அங்கு வருகை தந்திருந்த அமைச்சர்களின் பொறுப்பற்ற செயற்பாடுகளுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன் உத்தியோகபூர்வமாக தமது கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தின நிகழ்வு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் மீது போலீசார் கடுமையான பல பிரயோகம் மேற்கொண்டு தரதரவென இழுத்து வெளியேற்றியிருந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக தனது கண்டனத்தை ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் விடுத்துள்ள உத்தியோகபூர்வ கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் தமது நீதிக்காக அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் வயோதிப தாய்மார்களை போலீசார் மிக மோசமாக தாக்கி பலவந்தமாக அப்புறப்படுத்திய மிலேச்சத்தனமான செயலை மிக வன்மையாக கண்டிக்கிறோம்.
மாவட்ட செயலக மண்டபத்திற்குள் இருந்தவாறு இத்தாக்குதல் சம்பவங்களை தனது கையடக்க தொலைபேசியில் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த நீதி அமைச்சரின் மனிதநேயமற்ற செயற்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம். போலீசாரின் இந்த தடியடி மற்றும் பலப்பிரயோக சம்பவங்களை செய்தியாக்கி வெளிப்படுத்திய ஊடகவியலாளர்களை பொது வழியில் அச்சுறுத்தி சபித்த அமைச்சர் சந்திரசேகரனின் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலையும் கடுமையாக கண்டிக்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரிகள் ராணுவ முகாம்களில் புதைகுழிகளா? முறைப்பாடு செய்தால் விசாரணை நடத்தலாம் என அரசு அறிவிப்பு. பீகாரிகள் மற்றும் ராணுவ முகாம்களுக்குள் மக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக யாராவது கூறினால் அது தொடர்பில் முறைப்பாடு செய்ய முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இவ்வாறான முறைப்பாடுகள் கிடைத்தால் போலீசாரை அறிவித்து விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். பீகாரிகள் மற்றும் இராணுவ முகாம்களுக்குள் மக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் எம்பி ஒருவர் தெரிவித்ததாக கூறப்படும் கருத்து தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச, அவ்வாறான உரையை நான் கேட்கவில்லை, அவ்வாறு கூறியவர் யார் என்பதும் தெரியாது என தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் தேடி அறிந்து நாடாளுமன்றத்தில் பதிலளிப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் அவ்வாறான சம்பவம் தொடர்பில் தகவல் இருந்தால் அதனை நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருப்பதை விட முறையான முறைப்பாட்டை செய்வதே சிறந்தது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். முறைப்பாடு கிடைத்தால் போலீசாருக்கு அறிவித்து விசாரணை நடத்துமாறு அறிவுறுத்த முடியும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறியிருந்தார். கனடாவில் ஈழத்தமிழர்களின் பங்களிப்பு அளப்பெரியது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல்லா மார்ட்டின் தெரிவிப்பு. கனடாவில் ஈழத்தமிழர்களின் பங்களிப்பு மிகவும் அளப்பெரியது என இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல்லா மார்ட்டின் தெரிவித்துள்ளார். தாயக மக்களுக்காக கனடிய வாழ் தமிழ் மக்கள் தொடர்ந்து வழங்கி வரும் உதவிகளையும் அவர் பாராட்டியுள்ளார். வடக்கு மாகாண மருத்துவமனைகளுக்கு குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல்லா மார்ட்டின், வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கனடாவில் இலங்கையில் இருந்து குடிபெயர்ந்த மக்கள் பல்வேறு வழிகளில் அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருவதாக கனடிய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். கனடாவின் வெற்றியில் புலம்பெயர் இலங்கையர்களின் பங்களிப்பு மகத்துவமானது என குறிப்பிட்ட அவர், கனடாவில் பெற்றுக்கொண்டவற்றை தாயக சமூகத்துடன் பகிர்ந்து கொள்வது பாராட்டுக்குரியது என்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளை கனடிய வாழ் தமிழ் மக்கள் தொடர்ந்து வடக்கு மக்களுக்கு உதவி செய்து வருவதாக வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் தெரிவித்திருந்தார். கடின உழைப்பின் மூலம் கனடாவில் பெற்ற பணத்தை தாயகத்தில் தேவையுடைய மக்களுக்கு உதவுவதற்காக அவர்கள் பயன்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். புலம்பெயர் சமூகத்தினர் நிதியுதவியுடன் மட்டுமல்லாமல் தங்களது தொழில்நுட்ப அறிவு மற்றும் நிபுணத்துவத்தையும் தாயகத்துக்கு வழங்க வேண்டும் என ஆளுநர் கோரிக்கை விடுத்திருந்தார். குறிப்பாக வடக்கு மாகாண மருத்துவமனைகளின் தேவைகளை கண்டறிந்து அவற்றை நிலையான முறையில் பூர்த்தி செய்ய உதவுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் புலம்பெயர் சமூகத்தினர் இலங்கைக்கு முதலீடு செய்வதற்கு கடந்த காலங்களில் எதிர்கொண்ட நிர்வாக மற்றும் ஏனைய சிக்கல்களை களைவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்திருந்தார். நிதி உதவியை தாண்டி அறிவு, தொழில்நுட்பம், முதலீடு என தாயகத்துடன் புலம்பெயர் சமூகத்தினர் உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த நிகழ்வில் முன்வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதில் இந்த பங்களிப்புகள் தொடர வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது. செஞ்சோலை முன்னாள் மாணவர்களின் 15 குடும்பங்களுக்கு வீட்டு உதவி தலா 50 லட்சம் ரூபாய். செஞ்சோலை சிறுவர் இல்லத்தில் கல்வி கற்று தற்போது குடும்பங்களாக பொது வாழ்க்கையில் இணைந்துள்ள 15 பேருக்கு தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டு உதவி திட்ட காசோலைகள் வழங்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார இந்த உதவிகளை வழங்கி வைத்திருந்தார். பரந்தன் பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் செஞ்சோலை சிறுவர் இல்லத்தில் கல்வி கற்று தற்போது குடும்பங்களாக வாழ்ந்து வரும் 15 பேருக்கு வீட்டு திட்டத்திற்கான காசோலைகள் வழங்கப்பட்டிருந்தன. இதன்போது உரையாற்றிய அமைச்சர் ஹர்சன நாணயக்கார, இனம், மதம் அல்லது பின்னணியை பார்க்காமல் உதவி தேவைப்படும் ஒவ்வொருவருக்கும் உதவுவதே அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கை என தெரிவித்திருந்தார். வடக்கு மக்களுக்கு சிறந்த, நட்பான மற்றும் நெருக்கமான அரசாங்கம் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். மக்களுக்கு சாதகமாக செயற்படும் அரசாங்கத்தை தங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாக மக்கள் கருத வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், கிராம அலுவலகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentetta welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments
create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama, adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல். தமிழக அரசுக்கு 3 ஆண்டுகளில் தேர்தலா? 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வந்தால் 2026 ஆட்சிக்கு வந்த தமிழக அரசுக்கு முழுமையான 5 ஆண்டுகள் பதவிக்காலம் கிடைக்குமா அல்லது 3 ஆண்டுகளில் மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டுமா என்ற கேள்வி தமிழக அரசியலில் எழுந்துள்ளது. நாடாளுமன்றத்துக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் நோக்கத்துடன் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது. 2029 நாடாளுமன்ற தேர்தலுடன் சில மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தற்போது தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. 2028க்குள் தேவையான அரசியலமைப்பு திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டால் 2029 திட்டத்தை தொடங்க முடியும் என நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் பி சௌத்ரி தெரிவித்துள்ளார். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற நிலையில் வழக்கமாக 5 ஆண்டுகள் பதவிக்காலம் தொடர்ந்தால் அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் 2031 நடைபெற வேண்டும். ஆனால் 2029 நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழக சட்டப்பேரவை தேர்தலும் நடத்தப்பட்டால் 2026 அமைந்த அரசின் பதவிக்காலம் சுமார் 3 ஆண்டுகளிலேயே முடிவுக்கு வரும் சூழல் உருவாகலாம். அதாவது புதிய அரசு பதவியேற்ற 3 ஆண்டுகளுக்குள் மீண்டும் மக்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். இதற்காக சில மாநிலங்களின் சட்டப்பேரவை பதவி காலத்தை குறைப்பது அல்லது நீடிப்பது போன்ற மாற்று வழிகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் செலவை குறைக்கவும் அடிக்கடி அமுலாகும் தேர்தல் நடத்தை விதிகளால் அரசு பணிகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கவும் ஒரே தேர்தல் முறை உதவும் என ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் மாநிலங்களின் அரசியல் உரிமை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை இது பாதிக்கும் என எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தமிழகத்திலும் இந்த விவகாரம் அரசியல் விவாதத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். மரிய வில்சனை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும். நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம் என்பதால் இரு தரப்பினர் மீதும் அரசு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பின் மகேஷிடம் லஞ்சம் கொடுத்ததாக தற்போதைய நிதியமைச்சர் மரிய வில்சன் சட்டமன்றத்தில் தெரிவித்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக நயினார் நாகேந்திரன் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்த விவகாரத்தில் மரிய வில்சன் மீதும் முன்னாள் கல்வி அமைச்சர் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் நபர் மீது இதுவரை புகார் அளிக்காத நிலையில் இந்த விவகாரத்தை சட்டமன்றத்தில் தெரிவித்து விளம்பரம் தேட வேண்டிய அவசியம் என்ன என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தனது கல்வி நிறுவனத்திற்கான அனுமதிகளை பெறுவதற்காக லஞ்சம் வழங்கியதாக கூறப்படும் விவகாரத்தில் சட்ட ரீதியாக என்ன குறைபாடுகள் இருந்தன என்பதையும் விசாரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து எந்தவித சமரசமுமின்றி முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். விசாரணை முடியும் வரை மரிய வில்சனை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். லண்டன் கெட்விக் வந்த விமானத்தில் அதிர்ச்சி. விமான சக்கர பகுதியில் சடலம். லண்டன் கெட்விக் விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் ஒன்றின் சக்கர பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடும் குளிர் மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறையே மரணத்திற்கு காரணமாக இருக்கலாம் என மரண விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 16ஆம் தேதி மொரோக்காவின் டான்ஜியர் நகரிலிருந்து கெட்விக் விமான நிலையத்தை வந்தடைந்த ஏர் அரேபியா விமானத்தின் லேண்டிங் கியர் பகுதியில் இருந்து சடலம் மீட்கப்பட்டிருந்தது. விமானத்தை பரிசோதித்துக் கொண்டிருந்த தரை கட்டுப்பாட்டு பொறியியலாளர் ஒருவர் சடலத்தை கண்டுபிடித்ததை அடுத்து சம்பவ இடத்திலேயே அந்த நபர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மரணம் தொடர்பான விசாரணை ஹெர்ஷம் மரண விசாரணை நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஹைபோக்சியா, ஹைபோதேமியா மற்றும் மாரடைப்பு ஆகியவை மரணத்துடன் தொடர்புடைய காரணிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. விமானத்தின் சக்கர பகுதியில் மிக கடுமையான குளிரும் மிகவும் குறைந்த ஆக்சிஜன் அளவும் காணப்பட்டிருக்கும் என மரண விசாரணை அதிகாரி ஜோசப் டர்னர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தை இயற்கைக்கு மாறான மரணம் என கருதுவதற்கு போதுமான காரணங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
சடலமாக மீட்கப்பட்ட நபர் விமானத்தின் சக்கர பகுதியில் மறைந்து பயணிக்க முயன்றாரா, அவர் யார், விமானத்துக்குள் எவ்வாறு சென்றார் என்பவை உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு பதில் தேடும் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. ட்ரம்புக்கு பதிலடி, கனடா விதித்தது 50% வரை வரி. கனடா மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் கூடுதல் வரிகளை விதித்துள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு 15 முதல் 50% வரை வரிகளை அறிவித்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் மேலும் தீவிரமடைந்துள்ளது. கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்த பதிலடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள், வாகன உதிரிப்பாகங்கள் மற்றும் எஃகு உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிப்பதாக எச்சரித்திருந்தார். குறிப்பாக கனேடிய வாகனங்கள் மற்றும் உதிரிப்பாகங்களுக்கு 50% வரி விதிக்கும் திட்டம் 2027 ஜனவரி முதல் அமுல்படுத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான கனேடிய அரசாங்கம் சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அமெரிக்க இறக்குமதிகளுக்கு பதிலடி வரிகளை அறிவித்துள்ளது. எஃகு, பால் பொருட்கள், வீட்டு உபகரணங்கள் மற்றும் விவசாய உபகரணங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் இந்த வரி நடவடிக்கையில் அடங்குகின்றன. புதிய கனடிய வரிகள் செப்டம்பர் 8 முதல் அமுலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பொருளாதாரத்தையும் தொழிலாளர்களையும் பாதுகாப்பது இந்த நடவடிக்கையின் நோக்கம் என கனேடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இரு நாடுகளின் பொருளாதாரங்களும் குறிப்பாக வாகன உற்பத்தி துறையும் ஒன்றுடன் ஒன்று ஆழமாக இணைந்துள்ளதால் இந்த வர்த்தக மோதல் இரு நாடுகளின் விலையேற்றம் மற்றும் உற்பத்தி தடைகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சமும் எழுந்துள்ளன. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் நமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி நியூஸ் யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentita welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.